Hi, hello, welcome to your channel. It's okay, baby. இன்னைக்கு Adada Cookingல நம்ம ஒரு சூப்பரான ஐட்டம் பண்ண போறோம். அது என்னன்னா வாங்க குக்கிங்க்கு போலாம். ஃபர்ஸ்ட் குஃப்தா ப்ரிப்பேர் பண்ணனும். அதுக்கு அரைக்கிறது எப்படின்னு நான் சொல்றேன். பாத்துக்கங்க. அதுக்குள்ள இன்கிரிடியன்ட்ஸ் 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துர்க்கேன். பொட்டுக்கடலை உடைச்ச கடலை எடுத்துர்க்கேன். முந்திரி பருப்பு ஒரு 10 இது எடுத்துர்க்கேன். மீடியம் சைஸ் ஆனியன் 1. ரொம்ப அதிகமா சேர்க்க கூடாது ஆனியன். அப்புறம் ரொம்ப தண்ணி ஊத்துறோம். தண்ணி ரொம்ப அதிகம் சேர்க்காம அரைக்கணும் இந்த குஃப்தாக்கு. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துர்க்கேன். இது ஒரு 250 கிராம் சிக்கன், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு பவுல் தேங்காய், ஒரு முக்கால் தேங்காய், ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போடாதீங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். எப்படி நான் கிரைண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த முந்திரி பருப்பையும் இந்த பொட்டுக்கடலையும் ரெண்டையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக அரைச்சிக்கணும். இது ரெண்டையும் அரைச்சி தனியாக ஒரு பவுலில் எடுத்துட்டு ரெண்டாவது தான் செகண்ட் ஜாரில் மிக்ஸி ஜாரில் வந்து இந்த சிக்கன், ஆனியன், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, சால்ட்டு, தேங்காய். சிக்கன் வந்து லாஸ்ட்டில் போடணும், மறந்துடாதீங்க. இது ரெண்டையும் தனியாக அரைச்சிக்கணும். நான் திரும்பவும் சொல்கிறேன். முந்திரி பருப்பையும் பொட்டுக்கடலையும் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பவுலில். ஆனியன், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, தேங்காய், இந்த நாளையும் மட்டும் நீங்கள் நாளையும் தனியாக அரைக்கணும். அரைச்சி லாஸ்ட்டில் நான் நல்லா நைஸாக தேங்காய், இந்த ஆனியன், இஞ்சி பூண்டுலாம் அரைஞ்ச பிறகு அதுக்கு பிறகு சிக்கன் சேர்த்துக்கணும். அதில் சிக்கன் நீங்கள் தனியாக கூட அரைச்சி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கோகோனட்டோட இந்த சிக்கன் சேரும் போது ரெண்டும் சேர்ந்து அரையாது. அப்புறம் அதனால தான் வந்து நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணணும். அதனால தான் நான் சொல்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு எப்படி கிரைண்ட் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த பொட்டுக்கடலையும் முந்திரி பருப்பும் தனியாக அரைக்கணும்னு சொன்னாங்கல்ல, கிரைண்ட் பண்ணிவிட்ட தனியாக பாருங்கள். இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். தேங்காய், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், ஆனியன் அதுவும் பாருங்கள். நான் ரொம்ப தண்ணினா ஊற்றலை. இந்த பதம் நல்லா கெட்டியாக அரைக்கணும். இப்போ எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிடணும். இதுங்க சிக்கன் வந்து நான் லாஸ்ட்டில் எல்லாத்தையும் எடுத்த பிறகு லாஸ்ட்டில் போட்டு அரைச்சேன். சிக்கன் தான் சீக்கிரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிரைண்ட் ஆயிரும்ல. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதில் பொட்டுக்கடலை கிரைண்ட் பண்ணதையும் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப தேங்காய் கொலன்னு அரைச்சிட்டா ரொம்ப கொலப்பாக ஆயிரும். பார்த்து தண்ணி ஒரு சொட்டு ஒரு டீஸ்பூன் அளவு தான் ஊற்றி அரைக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன், அதுக்கு மேலே சேர்த்துக்காதீங்க. குஃப்தா உடனே ஊட்டுறதா இருந்தால் உருட்டிடலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து நீங்கள் குஃப்தா மேக் பண்ணுறதா இருந்தால் அப்புறம் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த குஃப்தாக்குள்ளே இந்த சிக்கன் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணோம்ல, பாருங்கள். தண்ணி இல்லாமல் இந்த பதம் தான் அரைக்கணும். நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இது எப்படி குஃப்தா பால் ரெடி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். கையில் எண்ணெய் தடவி இருக்கேன். சின்ன சின்ன உருண்டையாக கொஞ்சம் கஷ்டம்தான். ஒருத்தங்க இது பண்ண முடியாது, ஒருத்தங்களால் ரெடி பண்ண முடியாது. ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் உருட்டை வருது பாருங்கள். அது தண்ணி அந்த மாதிரி கம்மியாக அப்படி உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக ஆயிடுச்சு அப்படின்னாக்க நீங்கள் கொஞ்சம் இந்த வறுக்கடலையும்
வறுக்கடலையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். வறுக்கடலை அதிகமாக சேர்க்க சேர்க்க கொஞ்சம் சிக்கனோட சாஃப்ட் போயிடும். அதனால் பார்த்து கவனமாக அரைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் குஃப்தா. இந்த அளவு உருட்டணும், பார்த்துக்கங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் குஃப்தா பால் பண்ணிக்கலாம். மேக் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஈஸியாக குஃப்தா உருட்டுறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இந்த சல்லடையில் இப்படி எண்ணெய் தடவிக்கங்க. தடவிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. இந்த போட்டிருக்கேங்க பாருங்க. லைட்டாக இப்படி ஒரு சல்ச்சா மாதிரி இப்படி பண்ணணும். என்ன ரெடி ஆயிரும் நம்ம குஃப்தா. ரெடி ஆயிடுச்சு பாருங்க. குட்டி குட்டியாக மேக் பண்ண குஃப்தாவை ஃப்ரை பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துடணும். வாவ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. வெரி நைஸுங்க. பால் ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஓகேவா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி நல்லா இருந்துச்சா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை டிங் எடுத்துட்டுங்க. அப்போ அது நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரட்டா?